கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறு நாங்கள் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 28 வரையான பகுதியிலிருந்து நாங்கள் எடுக்கின்றோம். இந்த பகுதியினுடைய ஆழமான விவிலிய வரலாற்று மற்றும் இறையியல் பகுப்பாய்வை நாங்கள் இந்த வேளையிலே காண்போமானால், இந்த வாசகத்தினுடைய சூழலும் பின்னணியும் என்னவென்று சொல்லி தேடி பார்க்கும் பொழுது, இயேசு ஆண்டவர் கலிலேயா பகுதியை விட்டு வெளியேறி யூதர்கள் அல்லாத பிற இனத்தவர் வாழுகின்ற தீர் சீதோன் எல்லை பகுதிக்கு செல்லுகின்றார். இந்த தீர் சீதோன் பகுதி என்பது இன்றைய லெபனான் நாட்டின் முக்கியமான கடலோர நகரங்களாகும். இந்த இடத்தில் தான் ஒரு கனானிய பெண் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றார். மாற்கு இவரை சீரோபெனிஷிய பெண் என்று அழைப்பார். பழைய ஏற்பாட்டிலே கனானியர்கள் இஸ்ரேலின் பரம்பரை எதிரிகளாக கருதப்பட்டவர்கள். யூத சட்டங்களின்படி ஒரு யூதர் பிற இனத்தவரோடு பேசுவதோ உணவு உண்பதோ தொடர்பு கொள்ளுவதோ தீட்டாக கருதப்பட்டது என்பதர்களே. இந்த வாசக பகுதியை நாங்கள் சற்று வரி வரியாக ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், 21 22 வரையான இந்த வரிகளிலே நாங்கள் அழைப்பையும் மன்றாட்டையும் நாங்கள் காண்கிறோம். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அப்பகுதியைச் சேர்ந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடூரமாக துன்புறுகிறாள் என்று உரக்க கூக்குரலிடுகின்றார். தாவீதின் மகனே என்று ஒரு புறவினத்து பெண் இயேசுவை அழைப்பது அதிசயமானது. யூதர்களின் மெசியாவை குறிக்கின்ற தாவீதின் மகனே என்ற பட்ட பெயரை சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவின் இறையாட்சியை உணர்ந்த ஒரு பெண்ணால் தான் அவரை ஆண்டவரே என்று ஏற்றுக்கொள்ள முடியும். தன் மகளின் துன்பகரமான நிலையை கண்டு அதிலிருந்து அவள் வெளிவர விடுதலை அடைய இயேசு ஆண்டவரை இறுக்கமாக பற்றி மன்றாடுகின்றாள். தொடர்ந்து நாங்கள் வசனங்கள் 23 24 ஆண்டவர் இயேசுவினுடைய மௌனமும் அவருடைய முதன்மை பணி பற்றிய அவருடைய அறிவுறுத்தலும் சற்று ஆச்சரியத்தை எமக்கு உண்டாக்கலாம். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரிடம் வந்து, இவரை அனுப்பிவிடும், ஏனெனில் இவர் நம்மை பின்தொடர்ந்து கூச்சலிடுகின்றார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குடும்பத்தாருள் வழி தவறிய ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்கிறார். இந்த இயேசுவின் மௌனம் என்பது, அன்பார்ந்தவர்களே, அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தின் ஆழத்தை சோதித்து பார்த்து அதை உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் காலம் தாழ்த்துகின்ற ஒரு நிலைப்பாடு. சீடர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சீடர்கள் பரிவிரக்கத்தால் அல்ல, அப்பெண்ணின் கூச்சலினால் ஏற்பட்ட எரிச்சலினாலேயே அவரை அனுப்பிவிடச் சொல்லுகின்றார்கள். இந்த வேளையிலே இயேசு தன்னுடைய பணியின் எல்லையை, அதாவது யூதர்களினுடைய சிந்தனையில் இருக்கின்ற அந்த நிலையை அவர் விளக்குகின்றார். இறைவனுடைய மீட்பு திட்டம் முதலில் யூதர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற விவிலிய ஒழுங்கை இயேசு சுட்டி காட்டுகின்றார். தொடர்ந்து நாங்கள் வசனங்கள் 25 26 வரை நாங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் உச்ச நிலையை நாங்கள் இங்கு காண்கின்றோம். ஆனால் அந்த பெண் அவர் முன் விழுந்து பணிந்து, ஆண்டவரே, எனக்கு உதவியறலும், ஏனென்றால் அவருடைய நிலை மிக பரிதாபமாக இருந்தது. அவர் மறுமொழியாக இன்னும் ஒரு படி சென்று அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும் வகையான ஒரு வார்த்தையை ஒரு வகையில் சொல்வதென்று சொன்னால், அவளை குறைத்து பேசுகின்ற ஒரு பகுதியை நாங்கள் காண்கிறோம். பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அழகல்ல என்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய மௌனத்தை கண்டு அதை ஒரு மறுப்பாக எடுத்து அவள் பின்வாங்கவில்லை. மாறாக இயேசுவை முழுமையாக நம்பி வழிபட்டு அவர் முன் பணிந்து வணங்கி தன்னுடைய பரிதாப நிலையை எடுத்து கூறுகின்றாள். நாய்க்குட்டிகள் என்று கூறப்படுகின்ற இந்த வார்த்தைகள், அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் பிற இனத்தவரை இழிவுபடுத்தி நாய்கள் என்று அழைப்பது வழக்கம். ஆனால் இயேசு கிரேக்க மொழியான குனாரியா அப்படி என்று சொன்னால் வீட்டு செல்ல நாய்க்குட்டி என்று ஒரு மென்மையான வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இது அந்த பெண்ணை அவமதிப்பதற்காக அல்ல, மாறாக மீட்பின் வரிசை கிரமத்தை விளக்குவதற்காக. ஆனால் அந்த கனானிய பெண் வசனம் 27 ஆம் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகளும் தம் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் நறுக்குகளை தின்னுமே என்கிற இந்த வார்த்தையிலே அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டு இயேசு ஆண்டவர் வியப்படைகின்றார்.
தான் நாய்க்குட்டியை போல் தகுதியற்றவள் என்று அவள் ஏற்றுக்கொள்ளுகின்றாள். ஆனால் இறைவனுடைய இரக்கம் தனக்கு வேண்டும் என்கின்ற அந்த விடாப்பிடியான விசுவாசம் ஆண்டவர் இயேசுவை அசைக்கிறது. மேசையில் இருந்து விழுகின்ற நறுக்குகள் என்று யூதர்களுக்கு முதன்மை உணவு கிடைக்கட்டும், ஆனால் அந்த மேசையில் இருந்து விழும் ஒரு துளி அருள், ஒரே ஒரு அருள் துளி மட்டுமே எனக்கு போதுமானது, என் மகளின் பேயை ஓட்ட போதுமானது என்கின்ற அந்த மாபெரும் விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்தி நிற்கின்றார். என்பதவர்களே, அடுத்த வரியான 28ஆம் வரியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வியப்பும் அவர் ஆற்றுகின்ற அற்புதமும் விவரிக்கப்படுகின்றது. இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது விசுவாசம் பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு ஆகட்டும் என்கிறார். அந்த நேரமே அவளுடைய மகள் குணமடைந்தாள். மத்தேயு நற்செய்தியிலே இயேசு இருவரை மட்டுமே பெரிய விசுவாசம் கொண்டவர் என்று பாராட்டி இருக்கிறார். இந்த இருவருமே பிற இனத்தவர்கள். ஒருவர் நூற்றுவ தலைவர், மற்றையது இந்த கனானிய பெண். ஆனால் சீடர்களையோ நம்பிக்கை குறைந்தவர்களே என்று சொல்லி இதற்கு முன்னர் அவர் கடிந்து கொண்டிருக்கிறார். இயேசு நேரிலே செல்லாமல் அந்த பெண்ணின் விசுவாசத்தின் பொருட்டு அந்த மகளுக்கு உடனடியாக சுகம் அளிக்கிறார். இன்றைய நாளின் முதலாவது வாசகமான எசாயா 56 கடவுளின் திருக்கோவில் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனை தேடி வரும் அனைத்து பிற இனத்தவருக்கும் உள்ளானது என்று அவர்கள் அனைவரும் உள்வாங்கப்படுவார்கள் என்ற அந்த எதிர்கால நிகழ்வை முன்னறிவித்து நிற்க ரோமையர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் கடவுளின் உலகளாவிய இரக்கம் இந்த கனானிய பெண்ணின் நிகழ்விலே நனவாகியுள்ளது. அவர்களே, விசுவாசம் ஒன்றே இறைவனின் இரக்கத்தை பெறுவதற்கான ஒரே தகுதி என்று இயேசு மறுபடியும் இந்த பகுதியினூடாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். உடனடியாக பதில் கிடைக்காத பொழுதும், தடைகள் வந்த பொழுதும் அந்த பெண் தொடர்ந்து ஜெபிக்கின்றார். நமது ஜெப வாழ்விலே தளர்ச்சியற்ற விசுவாசம் உள்ளதா என்று நாங்கள் கற்று பார்க்க வேண்டும். தன் தகுதி இன்மையை உணர்ந்து இறைவனின் இரக்கத்தை மட்டுமே நம்பி நிற்கும் தாழ்ச்சியே அற்புதங்களை கொண்டு வருகிறது. பிற இனத்தவர், வேற்று மதத்தவர் என்ற பாகுபாடின்றி உண்மையான விசுவாசமும் தேடுதலும் உள்ள எவரையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பார்ந்தவர்களே, யூதர்களுக்கும் சீரோஃபெனீஷிய அல்ல கனானிய மக்களுக்கும் இடையிலான வரலாற்று பகைமை என்னவென்று சொல்லி இதற்காக ஜேசு இந்த நாய்க்குட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் என்கின்ற ஆழமான விவிலிய பின்னணியை நாங்கள் சற்று தெளிவாக பார்த்தோம் என்று சொன்னால், யூதர்களுக்கும் சீரோஃபினேஷியர்களுக்கும் இடையே பல காலமாக கோபமும் பகைமையும் இருந்தது. இயேசுவின் காலத்திலே யூதர்களுக்கும் சீரோஃபினேஷியரான இந்த கனானிய மக்களுக்கும் இடையே தீவிரமான வரலாற்று, சமூக, பொருளாதார மற்றும் மத ரீதியான பகைமை வளர்ந்திருந்தது. ஏனென்றால் கனானிய பரம்பரை பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேலர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாட்டை பிடிப்பதற்கு முன் அங்கு வாழ்ந்தவர்கள் இந்த கனானியர்கள். இவர்கள் இஸ்ரேலின் பரம்பரை எதிரிகளாக கருதப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, சீரோஃபினிஷிய போன்ற பகுதிகள், தீர், சீதோன் ஆகிய இந்த பகுதிகள் பாகால் மற்றும் அஸ்தரோத் தெய்வ வழிபாட்டின் மையமாக இருந்தது. இஸ்ரேல் மக்களை சிலை வழிபாட்டுக்குள் இழுத்து வழி தவறச் செய்த வரலாற்று பின்னணி இவர்களுக்கு இருந்தது. உதாரணமாக, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வாசித்த முதலாவது வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு எதிராக இருந்த அரசி ஜெசபெல் இதே சீதோன் நாட்டை சேர்ந்தவர் என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பொருளாதார சுரண்டல்கள் இந்த பகுதியில் இருந்தது. இயேசுவின் காலத்திலே தீர் மற்றும் சீதோன் நகரங்கள் வளமிக்க துறைமுக நகரங்களாக இருந்தன. அங்கு வாழ்ந்த கிரேக்க பினீஷிய செல்வந்தர்கள் கலிலேயாவில் வாழ்ந்த ஏழை யூத விவசாயிகளிடமிருந்து தானியங்களையும் உணவுகளையும் அடிமாட்டு விலைக்கு வாங்கி சுரண்டி கொண்டிருந்தார்கள். இதனால் யூதர்கள் வறுமையில் வாட சீரோஃபினிஷியர்கள் கொழுத்து வாழ்ந்தார்கள். இதன் காரணமாக யூதர்களுக்கு அவர்கள் மீது கசப்புணர்வும் கோபமும் தாராளமாக இருந்தது. இயேசு ஏன் நாய்க்குட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்? இறையோன் எப்படி இந்த சொல்லை பயன்படுத்தலாம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்பவர்களை முதல் பார்வையிலே இந்த சொல் மனிதத்தன்மையற்றதாக தோன்றினாலும் இதன் மூல மொழி, கலாச்சார சூழல் மற்றும் இயேசுவின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இதனுடைய ஆழமான உண்மை எமக்கு புரியும். மூல மொழியின் வேறுபாடு என்னவென்று சொன்னால், என்பவர்களே, யூதர்கள் பிற இனத்தவரை இழிவுபடுத்தும் பொழுது எபிரேய மொழியிலே கெலெவ் அல்லது கிரேக்கத்திலே கியோன் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். இதற்கு தெருக்களில் திரியும் கழிவுகளை தின்னும் வெறி பிடித்த ஆபத்தான தெருநாய்கள் என்று பொருள். ஆனால் இயேசு இந்த நற்செய்தியிலே இந்த சொல்லை பயன்படுத்தவில்லை. மாறாக அவர் கிரேக்க மொழியிலே குனாரியான் என்ற சொல்லையே பயன்படுத்துகின்றார்.
இந்த குனாரியான் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால் வீட்டில் வளர்க்குகின்ற செல்ல நாய்க்குட்டி என்று பொருள். அதாவது ஒரு வீட்டின் உரிமையாளரோடு வீட்டுக்குள்ளேயே வாழுகின்ற ஒரு செல்ல நாய்க்குட்டி. இயேசு திரு நாயை குறிக்கும் மலிவான சொல்லை பயன்படுத்தாமல் வீட்டின் செல்ல பிராணியை குறிக்கும் மென்மையான சொல்லையே இங்கு பயன்படுத்தி இருக்கின்றார். அவை இந்த சொல்லை பயன்படுத்திய ஆழமான விவிலிய காரணங்களையும் நோக்கங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, இயேசு அந்த பெண்ணை அவமானப்படுத்துவதற்காக இந்த சொல்லை பயன்படுத்தவில்லை. மாறாக ஒரு சில ஆழமான காரணங்களுக்காகவே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இறை மீட்பு திட்டத்தையும் வரிசை கிரமத்தையும் விளக்குவதற்காக அவர் இதை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை, உரிமையாளர், பிள்ளைகள், முதல் பிள்ளைகள் இஸ்ரேல் மக்கள், நாய்க்குட்டிகள் பிற இனத்தவர். அந்த அப்பம் இறைவன் தருகின்ற மீட்பும் அற்புதங்கள். ஆகவே கடவுளின் மீட்பு திட்டத்தின்படி நற்செய்தியும் அற்புதங்களும் முதலில் பிள்ளைகளாகிய யூதர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதன் பின்னரே அது பிற இனத்தாருக்கு செல்ல வேண்டும். இது ரோமியர்களை திருமுகம் 1:16 பவுல் கூறுவதை நாங்கள் காண்கிறோம். பிள்ளைகளின் உணவை எடுத்து செல்ல நாய்க்குட்டிக்கு போடுவது அழகல்ல என்று இயேசு கூறியது அந்த மீட்பின் ஒழுங்கை சுட்டி காட்டுவதற்காக. இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு காரணம், அவரோடு இருந்த சீடர்களினுடைய யூத இன வெறியை அவர் திருத்த விரும்பினார். அவர்களை இறைவனுடைய ஆழமான அந்த திட்டத்துக்குள் கொண்டு வர விரும்பினார். அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். சீடர்கள் அந்த பெண்ணை வெறுத்து இவரை அனுப்பிவிடும், இவர் கூச்சலிடுகின்றார். யூத சமூகத்திலே நிலவிய அந்த இனவாத மனப்பான்மையை மனநிலையை இயேசு ஒரு கண்ணாடியை போல் பிரதிபலித்து காட்டுகின்றார். அப்பெண்ணின் பதிலை கொண்டு சீடர்களின் குறுகிய மனப்பான்மையை இயேசு உடை தருகின்றார். அந்த பெண்ணின் மறைந்திருந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது இயேசுவினுடைய இன்னொரு நோக்கம். அந்த பெண்ணின் உள்ளத்தில் இருந்த மாபெரும் விசுவாசத்தை அவர் அறிந்திருந்தார். அதை சுற்றி இருந்த சீடர்களுக்கும் உலகிற்கும் வெளிப்படுத்த இந்த ஆன்மீக சோதனையை அவர் வைக்கிறார். அந்த பெண்ணோ கோபப்படவோ தெற்காத்து பேசவோ இல்லை. மாறாக, ஆமாம் ஆண்டவரே, ஆனால் நாய்க்குட்டிகளும் மேசையிலிருந்து விழும் நறுக்குகளை தின்னுமே என்கிறார். அந்த பெண்ணின் விசுவாசம். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படும் முழு உணவும் எனக்கு தேவையில்லை. இறைவனின் மேசையிலிருந்து விழும் ஒரே ஒரு சிறிய அருள் துளி மட்டுமே என் மகளின் நோயை குணமாக்க போதுமானது என்பது ஒரு ஆழமான விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. என்பதற்களை இயேசு அந்த பெண்ணை மனித தன்மையற்ற முறையில் இழிவுபடுத்தவில்லை என்பது முதலாவது உண்மை. அந்த கால யூதர்களின் சொல் வழக்கை மென்மையாக்கி குனாரியன், அதாவது செல்ல நாய்க்குட்டி என்று அவரை அழைத்து மீட்பின் வரிசையை விளக்கி அந்த பெண்ணின் ஈடு இணையற்ற விசுவாசத்தை உலகிற்கு உயர்த்தி காட்ட விரும்புகின்றார். இதன் முடிவிலே இயேசு ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து, அம்மா, உன் விசுவாசம் மிக பெரியது என்று அவரை பாராட்டி, யூதர்கள் எவரையும் பாராட்டாத வகையில் அந்த பெண்ணை பாராட்டி உடனடியாகவே அவர் மகளுக்கு அவர் சுகம் அளிக்கின்றார். கடந்த சில வாரங்களாக, அதாவது பொதுக்காலம் 18, 19, இன்றைய இந்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் காண்கிற இந்த வாசகங்களிலே விசுவாசத்தை பற்றிய படிப்படியான ஆழமான போதனைகளை திருச்சபை நமக்கு வழங்கி வருகிறது. இந்த வாரம் குறிப்பாக கனானிய பெண்ணின் நிகழ்வு. விசுவாசம் என்பது அதன் உச்சக்கட்டத்திற்கு உயர்த்தப்படுகின்ற கடந்த வாரங்களின் தொடர்ச்சியோடு இந்த ஞாயிறன்று விசுவாசம் எவ்வாறு ஒரு புதிய பரிமாணத்துக்கு உயர்கிறது என்பதை நாங்கள் தொகுத்து பார்த்தால், 18ஆம் ஞாயிற்றுக்கிழமை 5000 பேருக்கு உணவு அளித்த அந்த நிகழ்வினூடாக மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இதற்கு விசுவாசம் என்பது பொருள் சார் தேவைகளை சார்ந்திருந்தது. அற்புதத்தை கண்ட பின்னரும் மக்கள் இயேசுவை 19ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு ஆண்டவர் புயலில் நடந்து வந்து சீடர்களிடம் வருவதும் பேதுருவை கடிந்து கொள்வது, சவால்களை சந்தித்தாலும் இயேசுவை நோக்கி அவரை உற்று நோக்கிய வண்ணம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்தினார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கனானிய பெண்ணின் நிகழ்வினூடாக இந்த விசுவாசம் உச்சத்திற்கு உயர்த்தப்படுகிறது. அந்த பெண் எந்த அற்புதத்தையும் பார்க்கவில்லை. மாறாக இயேசுவின் மௌனம், சீடர்களின் எதிர்ப்பு, சமூக புறக்கணிப்பு ஆகிய அனைத்து தடைகளும் அவருக்கு சார்பாக இல்லாத நிலையிலும் அவருடைய இறுக்கமான விசுவாசத்தை கண்டு, அம்மா, உனது விசுவாசம் பெரிது என்று ஆண்டவர் அவரை போற்றி அந்த அற்புதத்தை செய்து காட்டுகின்றார். ஒரு எல்லைகளை தாண்டிய விசுவாசத்தை அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் காண்கிறோம். இதுவரை விசுவாசம் என்பது யூத மக்களுக்குள் மட்டுமே சுருங்கி இருந்தது. ஆனால் இந்த கனானிய பெண் வழியே விசுவாசம் என்பது இன, மொழி, கலாச்சாரம், மதமாகிய எல்லைகளை உடைத்து உயர்த்தப்படுகிறது. விசுவாசத்திற்கு புவியியல் அல்லது சமூக
எல்லைகள் கிடையாது என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். மௌனத்தையும் தாங்குகின்ற ஒரு விசுவாசம். பல வேளைகளிலே ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்காத பொழுது பலரது விசுவாசம் தளர்ந்து விடுகின்றது. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் காத்த பொழுதும் அந்த பெண்ணின் விசுவாசம் தளரவில்லை. கடவுளின் அமைதியை கூட நம்பிக்கையோடு தாங்குவதே உயர்த்தப்பட்ட விசுவாசம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அது மட்டுமல்ல, தாழ்ச்சியில் மிளிர்கின்ற ஒரு விசுவாசத்தை நாங்கள் காண்கிறோம். பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அழகல்ல என்று அவர் சோதித்த பொழுதும் அந்த பெண் தன் தகுதியின்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆமாம் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டியை போன்றவள் தான், ஆனால் நாய்க்குட்டிகளும் மேசையிலிருந்து விழும் நறுக்குகளை தின்னுமே என்று பதிலளித்து தான் பெருமை பாராட்டாமல் இறைவனின் ஒரே ஒரு அருள் துளி மட்டும் தன் வாழ்வை மாற்ற போதுமானது என்று நம்பிய அந்த தாழ்ச்சியை விசுவாசத்தை உயர்த்துகிறது. விடாமுயற்சியுள்ள மன்றாட்டை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். சீடர்களின் எதிர்ப்பு, இவர் ஒரு தொந்தரவு செய்கின்றவர், இவரை அனுப்பிவிடும். ஆனால் இயேசுவின் சோதனை, இவை இந்த விதமான எல்லா விதமான தடைகளும் வந்த பொழுதும் அந்த பெண் இயேசுவின் பாதங்களில் விழுந்து பணிந்து மன்றாடுகின்றார். சோதனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு பிடித்துக் கொள்வதே முதிர்ச்சி அடைந்த விசுவாசம். கடந்த வாரங்களில் என்பாந்தவர்களே, நற்செய்தி நம்மிடம் கேட்ட கேள்வி, உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அல்லது ஏன் சந்தேகப்பட? ஆனால் இந்த ஞாயிறன்று நற்செய்தி நமக்கு தருகின்ற சவால், உங்களால் இந்த கனானிய பெண்ணை போல் அனைத்து தடைகளையும் தாண்டி அந்த பெரிய விசுவாசம் கொண்டவராக மாற முடியுமா? என்பது சகோதர சகோதரிகளே, விசுவாசம் என்பது வெறும் உணர்ச்சி சார்ந்த ஒன்று அல்ல. அது கடவுளின் இரக்கத்தின் மீது நாம் வைக்கின்ற அசையாத நம்பிக்கை. நாம் எத்துணை தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இறைவனின் மேசையிலிருந்து விழும் ஒரு சிறிய அருள் துளி நம் வாழ்வையை குணமாக்க போதுமானது என்கின்ற நம்பிக்கை இந்த ஞாயிறு நம்மிடம் எதிர்பார்த்து நிற்கின்றது. இந்த இயேசுவை பற்றி இந்த கனானிய பெண் எப்படி அறிந்திருப்பார்? இயேசு தீர் சீதோன் பகுதிகளுக்கு செல்வதற்கு முன்பே அவருடைய புகழும் அற்புதங்களும் அந்த பகுதி எங்கு பரவி இருந்தன என்பதை நற்செய்தி நூல்கள் தெளிவுபடுத்துகின்றன. உதாரணமாக மாற்கு நற்செய்தி 3 அதிகாரம் 7-8 வரை இயேசு கலிலேயாவில் ஆற்றிய போதனைகளையும் அற்புதங்களையும் பற்றி கேள்விப்பட்டு ஜெருசலேம், இதுமேயா, யோர்தானுக்கு அப்பால் உள்ள பகுதிகள், தீர் சீதோன் ஆகிய நகர்களை சுற்றியுள்ள பகுதிகளாகிய இடங்களில் இருந்தெல்லாம் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, நற்செய்தி 6 அதிகாரம் 17 இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது தீர் சீதோன் ஆகிய கடற்கரை நகரங்களில் இருந்தும் திரளான மக்கள் அவருடைய போதனையை கேட்கவும் தங்கள் பிணிகளில் இருந்து குணமடையவும் வந்திருந்தார்கள். எனவே அந்த பெண் தன் மகளின் பேய் பிடித்த கொடூரமான நிலையை கண்டு ஏங்கிக் கொண்டிருந்த சூழலில் ஏற்கனவே தன் பகுதியில் இருந்து கலிலேயாவுக்கு சென்று இயேசுவின் அற்புதங்களை கண்டு வந்த அண்டை வீட்டாரிடமிருந்தோ அல்லது அவருடைய உறவினரிடமிருந்தோ இயேசுவின் வல்லமையை பற்றி கேள்விப்பட்டிருப்பார். விவிலிய வரலாற்றின் பின்னணியிலே இந்த நிகழ்வு அன்பார்ந்தவர்களே பழைய ஏற்பாட்டோடு ஆழமான தொடர்பொன்றை கொண்டுள்ளது. எலியா இறைவாக்கினரும் சீதோன் நாட்டைச் சேர்ந்த அந்த விதவை பற்றிய விவரிப்பு 1 அரசர்கள் 17 அதிகாரத்திலே நாங்கள் காண்கிறோம். இந்த இடத்தின் ஒற்றுமை என்பது பழைய ஏற்பாட்டு எலியா இறைவாக்கினர் பஞ்சத்தின் போது இஸ்ரேலை விட்டு வெளியேறி சீதோனை சேர்ந்த சாரிபாத் என்ற ஊருக்கு சென்றார் என்று நாங்கள் 1 அரசர் 17 அதிகாரத்தில் காண்கிறோம். அங்கிருந்த ஒரு பிற இனத்து விதவை எலியாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். எலியா அவளுடைய மகனுக்கு உயிர் தருகிறார். எலியா இவ்வாறு இஸ்ரேலை தாண்டி சீதோன் பெண்ணுக்கு அருள் செய்தாரோ அதே போலவே இயேசுவும் அவர் எலியாவிட நிச்சயமாக பெரியவர், உயர்ந்தவர். அதே சீதோன் எல்லைக்கு சென்று ஒரு புறவினத்து பெண்ணின் மகளுக்கு சுகம் அளிக்கின்றார். அது மட்டுமே அன்பார்ந்தவர்களே, 2 அரசர்கள் 5 அதிகாரத்திலே எலீஷா இறைவாகினர் சிரியா நாட்டைச் சேர்ந்த நாமான் என்கின்ற புற இனத்தவன் யோர்தான் ஆற்றிலே மூழ்கி தன் தொழு நோயிலிருந்து சுகமடைய செய்கிறார். இயேசு இந்த கனானிய பெண்ணின் விசுவாசத்தை கண்டு சுகம் அளிப்பது இறைவனின் இரக்கம் ஆரம்பத்தில் இருந்தே இஸ்ரேலையும் தாண்டி பிற இனத்தாருக்கும் திறந்திருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. மீட்டு யூதர்களுக்கு மட்டுமே உரிய ஒன்று அல்ல. இரக்கம் பெற இரத்த வழியோ மௌனமும் தடைகள் வந்தாலும் உறுதியான தளராத விசுவாசம் கொண்டு உள்ள அனைவருக்கும் அந்த இரக்கம் தேடி வரும். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை நாங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே என்கிற இந்த வார்த்தை, கிரியோஸ் என்கின்ற இந்த வார்த்தை என்பவர்களே, கிரியோஸ் என்றால் அதிகாரம், வல்லமை என்பதிலிருந்து உருவான ஒரு பெயர் சொல். இந்த கிரேக்க வார்த்தை ஆண்டவர், தலைவரே, உரிமையாளரே,
என்று அழைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. பழைய ஏற்பாட்டின் எபிரிய கடவுளின் பெயரான யாவே என்பதை கிரேக்க விவிலியத்திலே மொழிபெயர்க்க கிரியோஸ் என்ற சொல்லை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி என்று சொன்னால் கடவுளே என்ற சொல்லுக்காகவும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பெண் இயேசுவை வெறுமனே ஒரு போதகராக பார்க்காமல் இறை அதிகாரம் கொண்ட ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு 3 முறைகள் இதே சொல்லை பயன்படுத்தி அவர் மன்றாடுகின்றார். முக்கியமான வார்த்தை இறங்கும் என்பதற்காக எலெய்சோன் என்ற வார்த்தை. கிரேக்க வினை சொல்லான எலியோ இரக்கம் காட்டுதல் என்கின்ற அந்த வார்த்தையில் இருந்து வருகின்ற ஒரு ஏவல் வடிவமே எலெய்சோன். கிரிய எலெய்சோன் என்றால் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்கின்ற ஒரு ஏவல் வடிவம். தகுதியற்ற ஒருவர் மீது செலுத்தும் ஆழமான அன்பும் பரிவும். அந்த பெண் தன் சொந்த நீதியையோ தகுதியையோ கோராமல் மாறாக இயேசுவின் இலவச இரக்கத்தை மட்டுமே நம்பி ஒரே ஒரு ஆதாரமாக பிடித்துக் கொள்ளுகின்றார். அவர் விழுந்து பணிகின்றார். ஒரு அரசருக்கு அல்லது கடவுளுக்கு முன்பாக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிதல் என்ற அந்த வார்த்தையில் வருகின்ற அந்த செயலை அந்த பெண் செய்கிறாள். இயேசு மௌனம் சாதித்த பொழுதும் அந்த பெண் பின்வாங்காமல் இயேசுவுக்கு முன் விழுந்து பணிந்து ஆராதிக்கின்றார். இது வெறுமனே உதவி கேட்டு மன்றாட்டு அல்ல, ஆழமான ஒரு வழிபாட்டை காட்டுகின்ற ஒரு செயல். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆன்மீக பயணத்திலே பல நேரங்களில் நாம் சந்தேகங்கள், வறுமை, நோய், பாவ உணர்வு மற்றும் உடைந்த நிலைகளை சந்திக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இந்நிகழ்வுகள் நம்மை எவ்வாறு பாதிக்கின்றன, விசுவாசத்தை எவ்வாறு நம்மிடமிருந்து அகற்றுகின்றன என்பதை நாம் அறிவோம். தகுதி என்பது நம்மிடம் இல்லை, இயேசுவின் இரக்கத்திலேயே உள்ளது. நாம் பெரும்பாலும் நான் ஒழுங்காக செபிக்கவில்லை, நான் பாவம் செய்து விட்டேன், நான் கோவிலுக்கு செல்வதில்லை, ஆகவே கடவுள் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று நாம் தகுதியை வைத்து இறைவனை அணுக தயங்குகிறோம். இந்த கனானிய பெண் தனக்கு எந்த ஆன்மீக தகுதியும் இல்லை என்பதை நன்றாக அறிந்திருந்தார். அவர் தன்னுடைய நீதியை நம்பாமல், தன்னுடைய தகுதியை நம்பாமல், மாறாக இயேசுவின் தகுதி பாராத இரக்கத்தை மட்டுமே நம்புகின்றார். நீங்கள் எவ்வளவுதான் உடைந்து போன நிலையில் இருந்தாலும் இறைவனின் அருளை பெற உங்கள் குடும்ப பின்னணியோ, கடந்த கால தவறுகளோ, உங்கள் தகுதியற்ற நிலைகளோ தடையாக இருக்க முடியாது. இறைவனின் மௌனம் என்பது நிராகரிப்பு அல்ல, அது பல வேளைகளிலே நம்மை சுத்திகரிக்கின்ற சுத்திகரிப்பு தருணம். ஆண்டவர் பதிலளிக்காமல் மௌனமாக இருப்பது நம் சந்தேகங்களை அதிகப்படுத்துகின்றன. ஆனால் இந்த பகுதியிலே அவர் நம்மை நிராகரிக்கவில்லை, மாறாக நாம் விசுவாசத்தை மேலும் ஆழப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக அவர் தருகிறார். கடவுளின் மௌனம் இலகுவானது அல்ல, அது முடிவு அல்ல, அது உங்கள் விசுவாசத்தை புடம் போடும் ஒரு ஆயத்த தருணம். சோதனைகளின் பொழுது ஜெபத்தை கைவிடாமல் பிடித்துக் கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய விசுவாசமாக மாறும். இறைவனின் ஒரே ஒரு அருள் துளி நம் வாழ்வை மாற்ற போதுமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் மலை போல வந்தாலும், நம் சக்தி மிகச் சிறியதாக தோன்றினாலும், நாம் சோர்வடைந்து இருக்கிற நேரங்களிலே அந்த கனானிய பெண் எனக்கு முழு விருந்தும் வேண்டும் என்று கேட்கவில்லை. மேசையிலிருந்து விழுகின்ற ஒரே ஒரு சிறு நறுக்கு போதுமானது. இறைவனின் அருள் அளப்பரியது, அதில் ஒரு சிறு துளி என் மீதும் பட வேண்டும் என்று. ஆண்டவர் இயேசு சிந்திய இரத்தத்தின் துளிகள் மனுக்குலத்திற்கு மீட்பை பெற்று தந்தனவே, அந்த இரத்த துளிகளில் ஒரு துளி என் மீது விழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சித்து ஏங்க வேண்டும் என்று இந்த நாளின் செய்தி நம்மை அழைத்து நிற்கின்றது.